வசனத்தை கேட்கணும். ஆண்டவர் பேசுறத கேட்கணும். தேங்க்யூ ஜீசஸ். மைக்கில் நம்ம மலையா மலையா ஒண்ணுமே தெரியலையே. ஆண்டவர் சமூகத்தில் ஒன்றும் தெரியல. அப்ப ஆசீர்வாதமான மழை தான். இந்த வருஷத்தை தேசத்தை நம்ம நினைச்சு ஆசீர்வதிக்க போகிறார். லேலுயா. சரி எடுங்க. எல்லாம் வாய் பேசக்கூடாது. இதுக்கு மேல பேசக்கூடாது. குட்டி பிள்ளை வாய் மூடு. நம்ம சர்ச்சில் குட்டி பிள்ளை கூட தூங்க மாட்டுது. எல்லாம் எழுப்பி விட்டுருவாங்க. நான் தூங்கினாலும் நீயே தூங்கக்கூடாது. லேலுயா. சரி, கர்த்தர் நம்முடைய சபைக்காக உங்களுக்காக எல்லாருக்காக கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்ம தியானிக்க போறோம். பக்கம் எனக்கு எதுவுமே வேணாமா, எடுத்துக்கோங்க. மைக்கில் படிக்கணும். மைக் எடுத்து கூட வாசிக்கிறோம் கிட்ட. வேற யாரா மைக்கில் படிக்க சொல்லு. வாசிக்கலாமா? எல்லாம் யாருமே காணோம். எல்லாம் வெளியே போயிட்டாங்களா? இந்த பாருங்க, இந்த பிரசன்னத்தோட இந்த ஆண்டவர் வார்த்தை தான் உங்களுக்கு வாழ வைக்கும். அவர் இப்ப பேச போறார். முகமுகமா ஆண்டவர் உங்ககிட்ட பேச போறார். முகமுகமா உங்ககிட்ட ஆண்டவர் சொல்ல போறார். இவ்வளவு நேரம் முழிச்சிருந்து நல்ல அபிஷேகத்துக்குள்ள வந்து மகிமைக்குள்ள வந்திருக்கீங்க. கர்த்தர் இப்ப பேசுவாராக. எடுத்துக்கொள்ளுங்க. யோசுவா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை ஒருத்தர் மைக்ல சத்தமா வாசிப்போம். அந்நாளிலே மோசே நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும், நல்ல கவனமா கேளுங்க, உன் கால் மிதிச்ச தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவுது என்று நல்லா பாருங்க. ஆணையிட்டார். இந்த வசனத்தை சொல்லாமா? லாஸ்டா என் கூட சேர்ந்து எல்லாரும் வாயத்தை சொல்லுங்க. உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார். கர்த்தரே ஆணையிட்டார். அல்லேலூயா. பக்கத்துல கைய பிடிச்சு உன் பிள்ளைய குறிச்சு உன் வீட்டை குறிச்சு எதை குறிச்சியும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் ஆணையிட்டு சொல்றாரு, சுதந்திரவாளியாய் மாறுவான். எந்த அடிமைத்தன வல்லமையோ அவனை ஒன்னும் செய்ய முடியாது. அல்லேலூயா. சரி, இப்பதான் நான் ரொம்ப இப்ப பைபிள் ஸ்டடி மாதிரி எடுக்கலான்னு ஒரு ஆசையில நிறைய யோசி எடுத்துட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் கேட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இத யாருக்கு சொல்றானா கவனமா கேளுங்க. பேசக்கூடாது. குட்டி பிள்ளைங்க டேய் பேசக்கூடாது. வசனத்துக்கு பயப்படணும். கவனமா கேளுங்க. இப்போ இது யார் சொன்னானா, காலேப்புக்கு தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த காலேப்பு என்பவன் யாருன்னா, அது 6ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவின் இடத்தில் வந்தார்கள். கேனாசியனான எபுனேயின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி காதேஸ் பர்னேயாவிலே கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயோடு சொன்ன வார்த்தையை நீர் அறிவி. இந்த காலேப் சொல்றாரு, யோசுவா கிட்ட சொல்றாரு, உன்னை குறிச்சும் என்ன குறிச்சும் தேவனாகி கர்த்தர் சொன்ன வார்த்தைய நீர் அறிவீர். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னையும் காதேஸ் பர்னேயாவில் இருந்து அனுப்புகிற பொழுது எனக்கு 40 வயதா இருந்தது. எத்தனை வயசா? 40 வயசா இருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். நான் மறு செய்திய
நான் கொண்டு வந்தேன். ஆனாலும் என்னோடு கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமா பின்பற்றினேன். இந்த காலேப் என்பவன் யார் தெரியுமா? இப்பதான் நம்ம பைபிள் ஸ்டடி மாதிரி கொஞ்சம் ஆழத்துல போலான்னு ஆசைப்படுறேன். உங்களை மாதிரிதான் அவனும் ஒரு மனுஷன். நீங்க பிறந்ததுல இருந்தே கிறிஸ்தவர்களா? நீங்க என்ன யூத கோத்திரத்துல பிறந்தீங்களா, இல்ல இயேசுவோட வம்சாவளியில வந்தீங்களா? நான் கேட்கறதுக்கு புரியுதா? இது ரொம்ப முக்கியமான செய்தி. ஆண்டவர் உனக்கு வாக்கு கொடுத்து அனுப்புகிறார். நம்ம எல்லாம் எப்படின்னா, ஒரு யூத கோத்திரமும் இல்ல, நான் ஒன்னும் இஸ்ரவேல்ல பிறக்கல, நான் ஒன்னும் ஜெருசலேம்ல பிறக்கல, நான் ஒன்னும் அங்க வளரல. இந்த மனுஷன் கிட்டத்தட்ட அப்படிதான். இந்த மனுஷன் யாரு? கிட்டத்தட்ட அப்படியாப்பட்ட மனுஷன் தான் இந்த மனுஷன். தயவு செய்து உங்களுக்கு அன்பா கேட்கிறேன், இந்த வசனம் மட்டும் நீ பேசும்போது கர்த்தருடைய வல்லமை உன் மேல இறங்கிச்சுனா, இதுல கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள் அத்தனையும் உன் மேல ஆசீர்வாதமா வருவதாக. அல்லேலூயா. ஆனா அந்த 6 வசனம் சொல்லுது, அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காவில் யோசுவாவின் இடத்தில் வந்தார்கள். கேனாசினி ஆகிய எப்புனையின் குமாரனாகிய காலேப். கேனாஸ் என்பது ஒரு கோத்திரம். எனது ஒரு விதமான கோத்திரம். ஒரு ஏரியால இருக்கிறவங்க, அதாவது காசிமேடு அந்த பகுதியில் இருக்கிறவங்க சொல்றாங்க, இவன் காசிமேடு ஆளு, இவன் தண்டையார்பேட்டை ஆளு, திருவத்தியூர் ஆளு, இப்படி சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி கேனாஸ் என்பது ஒரு விதமான ஜனங்கள். இப்போ திருநெல்வேலிக்காரங்களுடைய ஜனங்கள் பாஷை வேற மாதிரி இருக்கும், நம்ம காசிமேட்ல பாஷை வேற மாதிரி இருக்கும். திருவத்தியூர்காரங்க ஒரு ஏரியா காத்த மாதிரி டீசென்ட் அன்டீசென்ட் அப்படி இருக்கும் வச்சுக்கோங்க, புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ அவனை குறிச்சு சொல்லும் பொழுது, கேனாசியனாகிய எப்புனையின் குமாரனாகிய காலேப், அவன் அப்பா பேரையும் சொல்லி அவனை வந்து வெளிப்படுத்துறாங்க. அவங்க அப்பா பேர் எப்புனோயின் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ இவனுக்கு எப்படிங்க கர்த்தர் ஆணையிட்டு கொடுத்தாரு? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இவன் முன்ன பின்ன ஆண்டவருக்கு அவனுக்கும் யூத கோத்திரம் அவனுக்கும் என்ன இல்ல, ஒரு சம்பந்தமும் ஒரு இது ஐக்கியமும் இல்ல. ஆனா கர்த்தர் பாருங்க, இவனுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, நீ கால் மிதிக்கிற தேசம் உனக்கும் பிள்ளைக்கு நான் தருவேன். இன்னைக்கு உனக்கு இந்த கர்த்தர் வாக்கு கொடுத்து பேசுறார். என் மகனே, நீ எந்த இடத்துல கால் மிதிச்சிருக்கிற, நீ எந்த இடத்துல போய் வந்திருக்கிற, எந்த இடத்துல நீ நிக்கிற, எந்த வேலையில இருக்கிற, அந்த இடத்தை கர்த்தர் உனக்கு சுதந்திரமாய் கொடுப்பாராக. இது கர்த்தர் ஆணையிட்டு கொடுக்கிற வார்த்தை. கர்த்தர் உன் பிள்ளைக்கு ஆணையிட்டு கொடுக்கிற வார்த்தை. கர்த்தர் உனக்கு ஆணையிட்டு கொடுக்கிற வார்த்தை. அந்த வார்த்தையின் வல்லமை இறங்குது. வாயை திறந்து பேசு. சுதந்திரவாளியா மாற போற, நீ தேவனுடைய பிள்ளையா மாற போற, தேவனுக்கு பங்குள்ளவனா மாற போற. தேவனுடைய ஆசீர்வாதம், உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உன் மேல இறங்க போகுது. மகனே, உன் மேல இறங்க போகுது. புதிய ஆண்டுல நீ பார்க்க போற கர்த்தருக்கு சுதந்திரவாளி நீயே 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 நீயே. எந்த தேசத்துல காலை வச்சு வெக்கப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறியோ, எந்த பகுதியில காலை வச்சு வெக்கப்பட்டு அந்த ஊர்ல இருந்து இந்த இடத்துல வந்திருக்கிறியோ, எந்த பகுதியில தலை குனிஞ்சு வந்திருக்கிறியோ, அந்த தேசத்தை கர்த்தர் அதே பகுதியில உன்னை சுதந்திரவாளியா மாத்த போறார். ஆண்டவர் பேசுறார் மகனே, ஆண்டவர் பேசுறார் மகளே, முகமுகமா பேசுறார். புது வருஷத்துல வாக்கு கொடுத்து பேசுறார். நீ தலை குனிஞ்ச தேசம், நீ தலை குனிஞ்ச பகுதி, நீ தலை குனிஞ்ச இடம், நீ வெக்கப்பட்டு ஓடி வந்த இடம், அந்த இடத்துல உன் தலையை நான் நிமிர பண்ணுவேன். அதே இடத்துல உன்னை கூப்பிடுறபடி, அதே இடத்துல உன்னை அழைக்கும்படி ஒரு அழைப்பை உனக்காக நான் ஏற்படுத்துவேன். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் சொல்றார், நீ என் சுதந்திரவாளி, உன்னை நான் ஒரு நாள் வெக்கப்படுத்த விட மாட்டேன். அல்லேலூயா. சரி, இப்போ கவனமா கேளுங்க. இந்த பாருங்க, ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இவன் யாருன்னு முதல்ல அவன் தெரிஞ்சுக்கணும். காலேப் என்பவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆதியாகமம் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்துல பக்கம் 16 பக்கம் 18ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஆதியாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்துல 18. மைக்கில் வாசிக்கலாமா? ஆன் பண்ணி. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்து நதி தொடங்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும்
கேனியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பியாரியும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். இப்போ ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்றார், இப்போ ஆட சொல்றாரு, நீ கால் மிதிக்கிற ஆபிரகாம் சொல்ற உன் சந்ததிக்கு நான் கொடுக்கிற தேசத்துல இருக்கிற ஆட்கள் யாருன்னா அது கேனியரும் கெனிசியரும் காத்மோரியரும் எத்தியரும் பெரிசியரும் ரெப்பாய்மியரும் எமோரியரும் கானாரியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன். யாருக்கு கொடுக்கிறாரு வாக்கு தத்துவம்? ஆபிரகாமுடைய பின்னாடி வர சந்ததிக்கு சொல்றாரு. இதுல இந்த காலேப்பின் கேனேசியன் ஆகிய எப்புனையின் குமாரனாகிய காலேப் இருக்கிறாரா? அப்ப ஆண்டவர் துரத்துற ஜாதி எது? ஆண்டவர் வெறுக்கிற ஜாதி எது? கேனேசியர். இருக்கா இல்லையா? அதுல கேனேசியர் 2வது பாருங்க 19ஆம் அதிகாரம். கேனியரும் கேனேசியரும் இருக்கா? இப்ப புரியுதா? இப்ப ஆண்டவர் வெறுக்கிறவன் யார்? இந்த காலேப்பு அப்பா யாரு? எல்லாம் எப்படின்னா ஆண்டவரால வெறுக்கப்பட்டவங்க. இப்ப வெறுக்கப்பட்டவனுக்கு கர்த்தர் இப்படி ஒரு வாக்கு கொடுக்கிறாரு. எப்படிங்க? எப்படி இப்படி ஒரு வாக்கு கர்த்தர் கொடுக்கிறாரு? கொஞ்சம் யோசிக்கலாம். சில நேரம் கூட நம்ம அப்பாவுக்கு பிரியம் இல்லாதெல்லாம் செஞ்சு 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 நம்மள கூட ஆண்டவர் ஒரு வாட்டி என்ன பண்ணிருப்பாரு? வெறுத்திருக்கலாம். தயவு செய்து சொல்றாரு, ரொம்ப முக்கியமான செய்தி. அவர் இன்னைக்கு உங்ககிட்ட பேசுறார். வெறுக்க தள்ளப்பட்ட, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட, தேவனாலேயே நம்ம தள்ளப்பட்டிருக்கலாம். உனக்கு தான் கர்த்தர் பேசுறாரு. நீ கால் மிதிக்கிற தேசத்தை உனக்கு நான் தருவேன். கால் மிதிக்கிற தேசத்தை உனக்கு உன் சந்ததிக்கு நான் தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ யாத்திராகமம் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல 37 38 வாசிக்கலாமா? பக்கம் 85. அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதும் அன்றி. நல்லா தெளிவா பல ஜாதியான ஜனமா பல ஜாதியான ஜனமா கரெக்டா படிக்கணும். அதுதான் இப்போ இந்த யாத்திராகமம் புஸ்தகம் சொல்லுது. கவனமா பாசிங்க, கவனமா நோட் பண்ணிக்கங்க. இந்த யாத்திராகமம் புஸ்தகத்துல ஆண்டவர் சொல்றாரு, உன்னோடு கூட ஒரு பல ஜாதிகளை நான் என்ன பண்ண போறேன்? அநேகர் போனதும் அன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று. ஆடு மாடு முதலியான மிருக ஜீவன்களும் என்ன பண்ணுது? போயிற்று. எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த பிசைத்த மாவை புளிப்பில்லா அப்பங்களாக சுட்டார்கள். அவர்கள் எகிப்தில் திரிக்க கூடாமல் துரத்திவிடப்பட்டதினால் அது புளியாதிருந்தது. அவர்கள் தங்களுக்கு வழிக்கென்று ஒன்றும் ஆயத்தம் பண்ணவில்லை. சரி, போதும். இப்போ யாத்திராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் எகிப்திலிருந்து வாக்கு கொடுத்த ஆபிரகாம் கொடுத்த வாக்கின்படியே என்ன சொல்றாரு? கானான் தேசத்துக்கு போய் சுதந்திர வழியா மாற போறாங்க, புறப்பட்டு போங்கன்னு சொல்றாரு. இப்படி புறப்பட்டு போகும் பொழுது அந்த இடத்துல எப்படி இருக்கிறாங்கன்னா பல ஜாதியான ஆட்கள் என்ன பண்றாங்களாம்? புறப்பட்டு போறாங்க. இதுல இந்த கூட்டத்துல கலந்தவங்க தான் எப்புனையின் குமாரனாகிய காலேப். எந்த ஜனத்தோட கலந்துட்டான்? இஸ்ரவேல் ஜனத்தோட கலந்துட்டான். அந்த இஸ்ரவேல் ஜனத்தோட கலந்ததுனால அவன் அவங்க வணங்கின தெய்வத்தை விட்டுட்டு இஸ்ரவேல் ஜனங்க வணங்குறாங்க பாருங்க, அந்த அடிமைத்தனத்தை கொண்டு வந்தாங்க. அந்த தேவனை அவன் அப்பாவும் சரி அவங்க சந்ததியும் சரி எப்படி பிடிச்சிட்டாங்கன்னா உத்தமமாய் பிடித்து கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அவங்க எப்படி பிடிச்சாங்க தெரியுமா? உண்மையா பிடிச்சிட்டாங்க, உத்தமமா பிடிச்சிட்டாங்க. இப்போ அதே அந்த 13ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல வாசிங்களேன். 13 புளிப்பில்லா அப்பத்தை 7 நாளளவும் புசிக்க கடவா. எண்ணாகமம் 13:6 வாசிக்கலாமா? எண்ணாகமம் 13:6. உன் தாய்க்கு எண்ணாகமம் 13:6ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன். யூதா கோத்திரத்தில் எபுனேயின் குமாரன் காலேப், எப்புனையின் குமாரனாகிய காலேப். இசக்கார் கோத்திரத்தில் யோசேப்பின் குமாரன் ஈக்கால். இது எப்படிங்க? புறஜாதியா இருந்தவன் இவன் பேர் இப்ப எப்படி வருதுன்னா யூதா கோத்திரத்தில் எப்புனையின் குமாரனாகிய காலேப்னு வருது.
இது வரைக்கும் இது வரைக்கும் ஆண்டவர் அவனை என்ன பண்ணாரு, அந்த கோத்திரத்தை என்ன பண்ணாரு, வெறுத்தாரு. ஆபிரகாம் சொல்லும் போது சொன்னார், கேனீரையும் எபூசியரையும் மற்ற பல ஜாதிகளையும் நான் என்ன பண்ண போறேன், உனக்கு கொடுக்க போற தேசத்துல இருந்து துரத்த போறேன் அப்படின்னு சொன்ன போது, இப்போ இந்த கோத்திரம் இந்த ஜாதி கர்த்தருடைய சந்ததியா மாறுது. நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளையாய் கர்த்தருடைய பிள்ளையாய் மாறிக்கொண்டு இருக்கிறீங்க. நீ யாருன்னா பரலோக யூதா கோத்திர ராஜசிங்கத்துடைய பிள்ளை, பரலோக யூதா கோத்திரத்துடைய ராஜசிங்கத்துடைய பிள்ளை நீ. ஏன்னா இயேசு யூதா கோத்திரத்துல இருந்து தான் பிறந்து வந்தார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த காலை யாருன்னே தேவனை அறியாதவன் எப்போ அந்த பஞ்சத்துல வந்தாங்களோ, அந்த பஞ்சத்துல இருந்து போய் அவன் அந்த ஊர்ல சேர்ந்தாங்களோ, இப்ப அவன் தேவனை ஏற்றுக்கொண்டான், ஆண்டவரை பிடிச்சு கொண்டான். இனி ஆண்டவர் தான் எல்லாம் சொல்லி வாழ ஆரம்பிச்சிட்டான். இப்ப அந்த கோத்திரத்திலேயே ஒரு பொண்ணை எடுத்து கல்யாணம் பண்ணி அவனும் ஒரு யூத கோத்திரமா மாறிட்டான். அவனை என்ன பண்ணிட்டான், ஆண்டவருடைய சந்ததியா மாறிட்டான். கர்த்தர் இப்பதான் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறாரு, நீ உத்தமமா என்னை பின்பற்றினபடியா. அல்லேலூயா. இந்த காலேப்பு அவனை பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவனுடைய அப்பாவும் எப்படி இருந்தார்னா உத்தமமா இருந்தா. அது கர்த்தர் அந்த வார்த்தை, நீ இருந்தா தேவனாகி கர்த்தரை உத்தமமா பின்பற்றினபடியால். அவனும் எப்படி பின்பற்றினா, உத்தமனா பின்பற்றினான். இப்ப புதிய ஆண்டுல ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நீ எப்படி ஆண்டவரை பின்பற்றணும்னு கர்த்தர் விரும்புறா தெரியுமா? ஒரு தீர்மானம் எடுக்கணும் தெரியுமா? உத்தமமாய். சொல்லுங்க, உத்தமமாய்னா உனக்கு தெரியும்ல, எப்படி பின்பற்றணும்? உத்தமமாய் நீ பின்பற்றணும். அப்படி உத்தமமாய் நீ பின்பற்றும் பொழுது, நீ எந்த தேசத்துல போய் காலை வைக்கிறியோ அந்த இடத்தை நான் உனக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன். ஏன்னா உத்தமனுக்கு கர்த்தர் துணையா இருப்பார். உத்தமமாய் நடக்கிறவர்களை கர்த்தர் பத்திரமா பாதுகாப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலேப்புக்குள்ள என்ன இருந்ததுன்னா, உத்தமம் இருந்தது, உண்மை இருந்தது. என்ன இருந்தது? ஏன்னா அந்த கானான் தேசத்துக்கு மோசே அனுப்புறார். 12 கோத்திரத்தை ஒரு ஆளை அனுப்பும் போது எல்லாம் போறாங்க. அந்த 12 கோத்திரத்துல போன 2 பேர், காலேப்பும் யோசுவா மட்டும் சொல்றாங்க, ஆண்டவர் நமக்கு அந்த கானான் தேசத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்றாங்க. மீதி இருக்கிற 10 பேர் சொல்றாங்க, இல்ல இல்ல அதெல்லாம் சுதந்திரிக்க முடியாது. அங்க ராட்சத பிறவி இருக்கிறாங்க, அந்த ஏனோக்கிய பிறவி இருக்கிறாங்க, அங்க பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க, நம்மளால முடியாது சொன்ன மாதிரி கர்த்தருக்கு கோவம் வந்துச்சு. ஏண்டா அங்க இருந்து வனாந்திரத்துல இருந்து சாப்பாடு கொடுத்துட்டு வந்தேன் நானு, எவ்வளவுலாம் உன்னை காப்பாத்திட்டு வந்தேன் நானு, இவ்வளோ பார்த்து கண்ணார கேட்டு கண்ணார கண்டு, இப்போ என்னது உன்னால நம்ப முடியலையா? அதுதான் கர்த்தர் சொன்னார், உத்தமமா எவன் ஒருவன் நடக்கிறானோ, உத்தமமா புதிய ஆண்டுல கர்த்தரை எவன் ஒருவன் உண்மையா பிடிச்சிருக்கிறானோ, நான் இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல இருந்து சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளையே, நீ கால் மிதிக்கிற இடம், வேலை செய்யற இடம், உனக்கு ஒரு ப்ரொமோஷனை கர்த்தர் கொடுப்பார், உனக்கு ஒரு மேன்மை கர்த்தர் கொடுப்பார், உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். அது நிச்சயமா கர்த்தரால் ஆகும். அல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 84 சங்கீதம் 11, 12 எடுத்து வாசிங்க. சங்கீதம் 84, 11, 12. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இங்க பாருங்க, நல்ல கவனமா கேளுங்க. உத்தமமா நடக்கிறவனுக்கு புதிய ஆண்டுல கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு நன்மையை செய்து கொண்டிருப்பேன். அல்லேலூயா. இந்த உலகத்துல நீங்க உண்மையா இருந்தா உங்களுக்கு ரிவார்டு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. உண்மையா இருந்து பாருங்களேன், கல்லடி தான் வரும். உண்மையா இருந்து பாருங்க, பல பேச்சு தான் உங்களுக்கு வரும். நீங்க உத்தமா மேல இருந்து பாருங்களேன், ஒன்னும் கிடைக்காது. ஆனா ஆண்டவர் பார்வையில நீ ஆண்டவருக்கு உண்மையா இருந்தா, கர்த்தர் புதிய ஆண்டுல உனக்கு வாக்கு கொடுக்கிறாரு, நன்மைகளை உனக்கு நான் தருவேன். காலேப்புக்கு தந்த நன்மைகள் உனக்கு கிடைக்கும் மகளே, உனக்கு கிடைக்கும் மகனே. நீ தேவனுக்கு பயந்தவனாயிரு. அல்லேலூயா. இந்த காலேப்பு எப்படியாப்பட்டவனா? கடவுளுக்கு பயப்படுறவன்.
அவன் எப்படியாப்பட்ட ஆளு? கடவுளுக்கு பயப்படுறவன். அப்ப நமக்குள்ள என்ன இருக்கணும்னா தேவ பயம் உனக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, அப்புறம் பாத்துங்க, சங்கீதம் 18ஆம் சங்கீதத்துல 30-36 எடுத்து வாசிங்க. கட கடன்னு எடுங்க, நமக்கு நேரம் இருக்காது, சீக்கிரமா போவோம். சங்கீத புஸ்தகம் 18:30-36. தேவனுடைய வழி உத்தமமானது, தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் குடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமா இருக்கிறார். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யார்? என்னை பலத்தால் இடை கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிற தேவனே, அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். அல்லேலூயா. அட சொல்றாரு, தேவனுடைய வழி உத்தமமானது. அந்த வழி யார் கர்த்தருடைய வழியில நடக்கிறாங்களோ அவங்கள கர்த்தர் என்ன பண்ணுவார்னா பலத்தால் இடை கட்டுவார். அதுதான் காலேப் சொல்றான், எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு. சண்டைக்கு போகும்போது எப்ப எத்தனை வயசு? அப்போ ஒரு ஊர்ல போய் நான் சண்டை போட்டு அவன் ராஜாவை வெட்டி அந்த ஊரை நான் பிடிச்சேன். இப்போ எனக்கு வயசு எத்தனை வயசு? 80 வயசு. எத்தனை வயசு சொல்றான்? இன்னைக்கு 40 வயசுல முடியல, ஒரு படி ஏற முடியல. ஆமா, ஆனா அவன் காலேப் சொல்றாரு, அந்த வசனத்துல இருக்கு, அது வாசிக்க நேரம் இல்ல. இப்போ எனக்கு 80 வயசு, இப்போ மலை நாட்டை கொடு, நான் போய் அங்க சண்டை போட்டு நான் என்ன பண்றேன்? ஜெயிச்சுட்டு வரேன். அப்போ இருந்த அதே பலன் இப்போ எனக்குள்ள இருக்குது. எப்படி சொல்றாரு? 40 வயசுல இருந்த பலனு 80 வயசுல எனக்கு இருக்கான். அது எப்படிங்க இருக்குது? அததான் சொல்றாரு, நீ தேவனுடைய உத்தம வழியில நடந்தா உன்னை பலத்தால் கர்த்தர் இடை கட்டுவார். புதிய ஆண்டுல கர்த்தர் உன்னோட கூட பேசுறார். மகளே, உன் பலவீன மாறணுமா? நீ தேவனுக்கு பயந்து உத்தம வழியில நடக்கிறியா? சத்தியத்துல நடக்கிறியா? இன்னைக்கு நீ தீர்மானம் பண்றியா? உன் பலவீன கட்டை இன்னைக்கு கர்த்தர் உடைப்பார். உன் முழங்கால் கட்ட கர்த்தர் இன்னைக்கு உடைப்பார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா பலவீனம் வருது? ஏன் தெரியுமா பலவீனமா மாறுறோம்? நாம் கர்த்தருடைய வழியில நடக்கிறது இல்லை. எந்த வழியில நடக்கல? கர்த்தர் நமக்கு கத்து கொடுத்த வழியில. நம்ம உலகமும் வேணும், ஆண்டவரும் வேணும். உலகத்திலையும் போய் நான் சம்பாதிங்க, ஆனா ஆண்டவரை விட்டு உலகத்துல போய் சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை. நமக்கு எல்லாவற்றிலும் எது முக்கியம்னா கர்த்தர் தான் முக்கியம். அதான் உன் முழு இருதயத்தோடு உன் தேவனாய் கர்த்தர் அன்பு கூர்ந்து தேடுவாயானால், உன் முழு வெள்ளத்தோடு உன் தேவனாய் கர்த்தர் அன்பு கூர்ந்து தேடுவாயானால், கர்த்தர் புதிய ஆண்டுல சொல்றார், நீ எடுக்கிற தீர்மானத்துல உன் வியாதி கட்டுகளை நான் உடைச்சு போடுவேன், உன் வியாதியின் வல்லமைகளை நான் முறிச்சு போடுவேன். நீ உத்தமமான வழியில நடக்க தீர்மானம் பண்றாயா? நீ தீர்மானம் எடுக்கிறாயா? கர்த்தர் உனக்கு பக்க பலமா துணையா இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை விட்டுட்டு நான் எந்த வழியில ஓடுனா நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும், பலனா இருக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் அண்டர்ஸ்டாண்ட். உத்தமமான என் வழியில நீ நட. நீ ஒரு முடிவு எடு. என் வசனம் என்ன சொல்லுது, என் வார்த்தை உன்கிட்ட என்ன பேசுது, அதுக்கு நீ என்ன ஒப்புக்கொடு. அதுக்கு உன்னை என்கிட்ட ஒப்புக்கொடு. அதுக்கு உன்னை என்கிட்ட ஒப்பு கொடுத்தனா நான் உன்னை பலத்தால் இடை கட்டி உன் வழியை நான் செவ்வப்படுத்துவேன். நீ நடக்கிற வழியை நான் அகலமாக்குவேன். காலேப்புக்கு எப்படி 80 வயசுல பலன் கிடைச்சு தெரியுமா? அவன் தேவனுடைய வழியில உத்தமமாய் நடந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்ப ஆண்டவர் இன்னைக்கு இந்த வருஷத்துல, இந்த புதிய ஆண்டுல உன்னோடு கூட முகமுகமா பேசுகிறவரா இருக்கிறாரு. உன்னோடு கூட முகமுகமா பேசுறாரு. தேவ பிள்ளையே, நீ தேவனுடைய உத்தம வழியில நடக்க உன்னை ஒப்பு கொடுப்பாயாக, உன்னை ஒப்பு கொடுப்பாயாக. அந்த புதிய ஆண்டுல ஒரு பலவீனமும் உனக்கு வராது. ஒரு இடுப்பு வலி, கை கால் வலி, தலை சுத்தல், மயக்கம், சுகர், பிரஷர் எதுவுமே வராது. ஏன் அப்படி சொல்றேன்னா, அவன் சொல்றான், இப்போ நான் 80 வயசுல நான் போனா ஒரு யுத்தம் பண்ணி ஒரு ஊரையே பிடிச்சிட்டு வரத்தக்க பலனை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கீங்க, மத்தவங்களை என்னைக்குமே பார்க்காதீங்க. புதிய வருஷத்துல போறீங்க, அவங்க குடும்பம், இவங்க குடும்பம், அவன் இவன், இதை பார்க்கறத முதல்ல நிறுத்து. இதை பார்க்கறத முதல்ல என்ன பண்ணணும்? நிறுத்தணும். நீ என்னைக்கு மத்தவங்க குடும்பத்தை பாக்குறியோ உனக்கு பலவீனம் தான் வரும். புரியுதா? எப்படி சொல்றீங்கன்னா,
அவங்க குடும்பத்துல அவங்க நல்லா வச்சு அதை பார்த்துட்டு நீ இங்க போய் உங்க வீட்டுக்கார சண்டை போட்டு பிரஷர் ஏறி, சுகர் ஏறி, பிபி ஏறி, எல்லாம் ஏறி நீ ஒரு மூல படுக்கிறதுக்கு அதை பார்க்கவே பார்க்காத. உன்னுடைய பார்வை உத்தமமான கர்த்தருடைய வழிதான், உண்மையான தேவனுடைய வழிதான். இதை நீ நோக்கி பார்ப்பாயாக பிள்ளையே. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 நாளாகும் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது. எடுத்துக்கொண்டு டப்புன்னு வாசிங்க. 2 நாளாகும் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் திடமானதா இருந்து காரியங்களை நடத்துங்க, உத்தமனுக்கு தேவனாகி கர்த்தர் என்னைக்குமே துணையா இருப்பார். புரியுதா? ஒரு யோசபாத்துக்கு விரோதமா ஒரு கூட்டமே வருது. அது 20ஆம் அதிகாரத்துல 1-10 தெரியும். இப்போ நான் இப்ப வாசிக்கிறேன், நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. இவன் கிட்ட ஒரு பலமும் இல்ல, ஒரு யுத்தத்துல ஜெயிக்கத்தக்க திராணியும் இல்ல. ஆனா இவன் ஒண்ணுதான், கர்த்தருக்கு நான் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிற மனுஷன். அல்லேலூயா. அவன் சொல்றான், உத்தமமா இருக்கிறவர்களுக்கு தேவன் பக்க துணையா இருப்பார். உனக்கு விரோதமா மந்திரம் பண்ணாலும் சரி, உனக்கு விரோதமா எலும்புனாலும் சரி, உனக்கு விரோதமா யார் வந்தாலும் சரி, நீ ஒன்னும் பயப்பட வேண்டாம். உன் பக்கத்துல புதிய ஆண்டுல கர்த்தர் முகமுகமா பேசுறா, நான் உனக்கு துணையா இருந்து உன் சத்துருக்களை நான் முறி அடிப்பேன். இது தீர்க்கதரிசனமா இந்த வசனம் உனக்கு ஒண்ணு வருது மகள. தீர்க்கதரிசனமா கர்த்தர் உனக்கு விரோதமாக வருகிற வல்லமைகளை நிர்மூலமாக்கும்படி நான் உனக்கு துணையா இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. யார் துணையும் இல்ல, கர்த்தரே உன் துணையா இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த புதிய ஆண்டுல கர்த்தர் உங்ககிட்ட முகமுகமா பேசுறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உனக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் அது வாய்க்காத போகட்டும். அது வாய்க்காத போகுமானா நீ உத்தமனுக்கு கர்த்தர் துணையா இருப்பார். உண்மையா இருக்கிற உனக்கு கர்த்தர் பக்கபலமா இருப்பார். வெள்ளம் போல சத்துரு வந்தாலும், வெள்ளம் போல சாத்தான் உனக்கு விரோதமா, பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்பி வந்தாலும் நீ பயப்படாத. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்ற, நீ பயப்படாத மகனே, நீ பயப்படாத மகளே, நீ பயப்படாத மகளே. உன்னை சேதப்படுத்த முடியாது. உனக்கு நான் துணையா இருப்பேன் என்று, நான் உனக்கு துணையா இருப்பேன் என்று. நீ அறியாத ஜாதி அல்லவா, உன்னை நான் கொண்டு வந்தது எதற்காக? நீ என்ன உத்தமமாய் பின்பற்றுவாயானா உனக்கு எதிராக இருக்கிற எல்லா வழக்குகளையும், உனக்கு எதிராக போடுற சத்துருவின் கிரியைகளையும் நான் உனக்கு துணையா இருந்து அதை நான் முடிச்சு தருவேன்னு கர்த்தர் இந்த நாள்ல உனக்கு வாக்கு கொடுத்து பேசுறான். புதிய ஆண்டுல முடிய போகுது உன் காரியங்கள் எல்லாம். உன் சத்துருவின் கையிலிருந்து நீ மீட்கப்பட போகிற, உன் சத்துருவின் கையிலிருந்து நீ மீட்கப்பட போகிற. கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ண போகிறார். புதிய ஆண்டுல நீ தீர்மானம் பண்ண, விசுவாசமா இரு. நீ எடுக்கிற முடிவுல தான் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வழக்க நான் எடுக்க போறேன், உன் வழக்க நான் விசாரிக்க போறேன், உனக்காக நான் வழக்காட போறேன். உன் சத்துருக்கு எதிராக நான் எழும்ப போகிறேன். உன் சத்துருக்கு சரி கட்டதுல நீ காண போகிற. இந்த ஆண்டு நீ எழுதி வச்சுக்க மகளே, கர்த்தர் இதை பேசுறாரு, நீ எழுதி வச்சுக்க மகளே. இத கர்த்தர் உனக்கு தான் பேசுறார். உனக்கு நான் என்னைக்குமே துணையா இருப்பேன். உன்னை எந்த மனுஷன் முன்னாடி தலகுனிய விட மாட்டேன். உன்னை எந்த மனுஷன் முன்னாடி வெட்கப்பட்டு போக விட மாட்டேன். புதிய ஆண்டுல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ என்ன உத்தமமா பின்பற்றுவாயானால், நீ என்ன உண்மையா பின்பற்றுவாயானால் உன் வழக்க நான் கையில எடுத்து நான் விசாரிக்கிற தேவனா இருப்பேன். யாருக்கோ கர்த்தர் பேசுறத நான் ஆவியில உணர்றேன், ஆவியில உணர்ந்து பேசுறேன். ஆவியானவர் தான் இது உன்னோட கூட பேசுறார். அவங்க கிட்ட அநேக இருக்கு. யார்கிட்ட? யோசபாத்துக்கு எதிராக நிறைய ராஜாக்கள் ஒண்ணு சேர்ந்தாங்க. நீ அதுல வாசிக்க நேரம் இல்ல. அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இவனுக்கு வராங்க. சொல்றான், உத்தமனுக்கு யார் துணையும் தேவையில்லை, உன்னதமான பரலோகமே துணையா இருக்கும். பரலோக ராஜாவே துணையா இருப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு பரலோக ராஜா என்றைக்குமே துணையாவே கூடவே இருப்பார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சரி, ரெண்டாவது இந்த காலேப்புக்குள்ள இருக்க ஒரு குணம் என்னன்னா, அவன் ஆண்டவரை நம்பி வந்தா கூட மறுபடியும் பேக் வாங்கி போக மாட்டான். என்ன வாங்கி போக மாட்டான்? அவர் எனக்கு கொடுத்தாலும் சரி, அவர் கொடுக்காம போனாலும் சரி, நான் சாகுற வரைக்கும் உத்தமமா தான் இருப்பேன். அல்லேலூயா.
சில பேர் ஆண்டவர் இதை கொடுத்தாதான், அதை கொடுத்தாதான், இதை கொடுத்தாதான், எல்லாம் கொடுன்னு கேக்குறீங்களே, நீங்க எங்க கரெக்டா நம்ம இருக்கிறோம்? அல்லேலூயா. சரி, லூக்கா புத்தகம் 9ஆம் அதிகாரத்துல 59 இருந்து 62 வரைக்கும் போறப்பா. லூக்கா 9ஆம் அதிகாரம் பக்கம் 95வது பக்கம் வாசிங்க. 59 62. வேறொருவனை அவர் நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுபவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனோ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த காலேப் எப்படியாப்பட்டவனா, பின்மாற்றம், பின்னிட்டு பார்க்கிறது என்பதை அவன் நினைச்சு கூட பார்க்க மாட்டான். எப்படி நினைச்சு பார்க்க மாட்டான்? பின்னிட்டு பார்க்கணும், பின்மாற்றம் அப்படின்னு ஒரு யோசனை கூட காலேப்புக்கு என்ன வராது. ஏன்னா அவன் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சு பார்த்தான். அவன் தேவனை அறியாதவன் தான். அவன் யாரு? தேவனை அறியாதவன். தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கும் போது, உன் கோத்திரத்தையே நான் வெறுக்கிறேன்டா, அந்த கோத்திரத்தையே நான் வெறுக்கிறேன்டா சொன்ன ஆண்டவரு இப்ப அவனை நேசிக்க ஆரம்பிச்சுட்டார். அவனை நேசிக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? அவன் பின்மாற்றத்துக்கு இடம் கொடுக்காதது ஒரு மனிதன். பக்கத்துல கைய பிடிச்சி நீங்க சொல்லுங்க, புது வருஷத்துல என்ன நடந்தாலும் கலப்பை மேல கைய வச்சுட்டு பின்னிட்டு பார்த்தா தேவ ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. புரியுதா? அப்போ நமக்குள்ள என்ன வரக்கூடாது புது வருஷத்துல? நீ கலப்பையிலனா அறுவடையில காலை வச்சுட்ட, அறுக்காம நீ திரும்பி ஏறி வரக்கூடாது. அந்த அறுவடை அறுக்கும் போது வெயில் இருக்கும், உள்ள சர்ப்பம் வரும். வயல்ல போய் அறுக்கும் போதெல்லாம் பாத்திருக்கீங்களா? எங்கிருந்து பாம்பு வரும் தெரியாது, எங்கிருந்து தேல் வரும் தெரியாது. அதுதான் கர்த்தர் சொல்ல, நீ பின்னிட்டு பார்க்காம இருந்தா சர்ப்பங்களையும் தேல்களையும் மிதிக்கிற அதிகாரத்தை நான் உனக்கு தருவேன். சத்துருவின் சகல வல்லமைகளை மிதிக்கிற அதிகாரத்தை நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா, ஆமென். நீ களத்துல வச்சுட்டு பின்ன போக கூடாது. களத்துல இருந்துட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு அறுவடையோட தானே மேல வரணும். ஏன்னா காலேப்பு போனாரு, அந்த பெரிய பெரிய ராட்சத பிறவி அந்த மனுஷன்கிட்ட போனாரு. ஒரு திராட்சை குளத்தை 2 பேர் கட்டி தொங்க விட்டுறாங்களாம். அப்ப எவ்வளவு பேர், இந்த ஒரு தடி, இவ்வளவு பெரிய தடி இருக்கு பாருங்க, ஷோல்டர் மேல தடியை வச்சுட்டு நடுவில் அது கயிறு போட்டு அந்த கொலைய என்ன பண்றாங்க, திராட்சை கொலைய கட்டி தொங்க விட்டு 2 பேர் தூக்கின்னு வராங்க. அப்ப அது எவ்வளவு பெரிய கொலையா இருக்கும். அங்க இருக்கிறது யாருன்னா ராட்சத பிறவிங்க. இப்ப இவன் அங்கதான் இருக்கிறான், கலப்பையில தான் இருக்கிறான். எங்க இருக்கிறான்? களத்துல தான் இருக்கிறான். அறுக்க தான் போயிட்டான். என்னது, அந்த ஊர்ல இருக்கிற மாதுளை பழம் ஒன்னொன்னு இவ்வளவு பெருசா, அப்படியாப்பட்ட பாலும் தேனும் ஓடுற தேசமா, அப்படியாப்பட்ட ஊர்ல போயிட்டு அந்த ராட்சத பிறவி இருக்கிற மனுஷங்களுக்கு மத்தியில இவன் அறுத்து கொண்டு வரானா, இவனுக்குள்ள இருக்கிற அந்த பின்மாற்றம் இல்லாம என் தேவனுக்காக நான் செய்யற காரியங்கள், என் ஆண்டவருக்காக நான் செய்யற காரியங்கள் பயங்கரமா இருக்கிற ஒரு விசுவாசம் தான் அவனுக்குள்ள. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ 3வது காரியம் என்னன்னா, நம்ம விசுவாசத்துல காலை வல்லவனையா இருந்தான். நீங்க எப்படி இருக்கணும்? நீங்க எப்படி இருக்கணும் விசுவாசத்துல? எங்க பாஸ்டர் இது நடக்கலன்னு சொன்னவன தலை சுத்துது. இது கேட்டு கேட்டு கிடைக்கலன்னு சொன்னவனா மயக்கம் வந்துருது பாஸ்டர். நான் ஜெபிச்சு என்ன பிரயோஜனம், நான் அழுது என்ன பிரயோஜனம்? களத்துல இருக்க நீ கேட்டது கொஞ்சமா இருக்கலாம், ஆண்டவர் உனக்கு தர்றது பெருசா இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். வரும்போது ஒரு வாலிப தம்பியுடைய போன்ல ஒரு சாட்சி அவனை கேட்டேன், எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அதாவது 3 தடவை அந்த தம்பி என்ன பண்ணாரா, IAS எக்ஸாம் எழுதினாரா. எத்தனை தடவையா? 3 தடவை. ஃபர்ஸ்ட் தடவை ஃபாஸ்டிங் 1 வருஷம் படிச்சு கிடிச்சு. அவங்க அப்பா ஆனா வெல்டர், ரொம்ப கஷ்டப்படுறவர். ஆனா இந்த பையனுடைய கனவு, இந்த பையனுடைய எண்ணம் எப்படி இருந்ததுன்னா, அவன் பேச்ச இங்கிலீஷ் IAS எப்படி பேசுவாங்க,
அந்த மாதிரி பேசுறது, அந்த மாதிரி ட்ரெஸ் போடுறது, அவன் தன்னையே அப்படி மாத்திக்கிட்டான். எப்படி மாத்திக்கிட்டான்? ஃபர்ஸ்ட் வருஷம் போய் எக்ஸாம் எழுதியிருக்கான், ஃபைல். 2வது வருஷமும் போய் எழுதியிருக்கான், ஃபைல். 3வது வருஷம் 21 நாள் வெளியவே மனுஷனை பார்க்காம உள்ள படிக்கிறது, ஜெபம் பண்றது, ஆண்டவர்கிட்ட போராடுது, இரவும் பகலும் சாப்பிடாம எப்படியாவது அந்த லட்சியத்தை அடையணும் போயிட்டு அந்த எக்ஸாமை எழுதிட்டு வந்திருக்காரு அந்த தம்பி. கடைசி ரிசல்ட் வரும்போது ஃபைல். அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்ப ஆண்டவரே, என் உபவாசம் என்ன ஆயிடுச்சு? நான் இவ்வளோ காத்திருந்தது என்ன ஆயிடுச்சு? நான் இப்படியெல்லாம் அழுது புரண்டது என்ன ஆயிடுச்சு? இப்படியாப்பட்ட நிலைமையிலிருந்து ஒரு மனுஷனை கொண்டு வரது பெரிய கஷ்டம். ஆனா இவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 3 வருஷம் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். என்ன, எத்தனை வருஷம்? 3 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேனே. ஒரு வருத்தப்பட்டுட்டு, என் அப்பா எவ்வளோ வெல்டிங் வேலை எவ்வளோ கஷ்டம் தெரியும். கண்ணு எரியும், தூக்கம் இருக்காது, அவ்வளோ போய் நின்று வேதனை. இவன் ஒரு முடிவு எடுத்தான், என் அப்பா கூடயே நான் போய் வேலை செய்ய போறேன். இந்த தம்பி போய் செஞ்சான் அந்த வேலையை. இப்ப ஐஏஎஸ்ஆ இருந்த கனவு உடைஞ்சி இப்ப நார்மலா அவன் கீழ் தலைமைக்கு வந்துட்டான். எந்த நிலைமைக்கு வந்துட்டான்? அடிமட்ட நிலைமைக்கு வந்துட்டான். இந்த அடிமட்ட நிலைமைக்கு வந்தாலும் அப்பாவுக்கு உதவியா 1 வருஷம் அப்படியே வேலை செய்யறான். இந்த ஷீட் எல்லாம் மேல ஓடி போய் நம்ம ஷீட்டு போடும்போது ஸ்க்ரூ போடணும். எத்தனை வெயில் இருக்கும், எவ்வளவு கஷ்டம் இருக்கும். அத்தனை கஷ்டத்தையும் அவன் என்ன பண்றான்? ஒரு ஐஏஎஸ்ஆ ஆகணும்னு கனவு கண்டவன் அப்படியே நொறுங்கி போயிடுச்சு. இவன் இந்த வேலையை அப்பாவுக்கு உதவியா செஞ்சுட்டே இருக்கிறான். அவன் ஆனா அந்த தம்பி என்ன பண்ணலன்னா ஜெபத்தை நிறுத்தல, ஆண்டவர் தேரதை நிறுத்தல. நீங்களா தான் வந்தே இருக்க மாட்டீங்க. என்னத்தை ஆண்டவர் செஞ்சாரு, என்னத்தை ஆண்டவர் பண்ணாருன்னு நீங்க கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. இவன் அதுல இன்ட்ரெஸ்ட் எடுத்து இப்ப அவன் மைண்ட் எல்லாம் என்ன, ஐஏஎஸ் எல்லாம் போய் என் அப்பா செய்யற வேலையில நான் அதை விட பெஸ்டா செய்யணும்னு சொல்லி நிறைய டெக்னிக்கலா ஷீட்டு போடுறது, டெக்னிக்கலா பண்ணி ஒரே வருஷத்துல 6 கோடி ரூபாய் சம்பாதிச்சோம். எத்தனை வருஷத்துல? அவன் சொன்ன சாட்சி கேட்கிறேன். ஒரே வருஷத்துல ஐஏஎஸ் இருந்தா கூட 6 கோடி சம்பாதிக்க முடியும். கர்த்தர் ஏதோ வச்சிருப்பாரு. அதுதான் நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? அதை கேட்க மாட்டோம். இதுதான் வேணும் ஆண்டவரே, இதைதான் கொடுங்க ஆண்டவரே. அவருக்கு தெரியும் அதை கொடுத்தா நீ என்னதான் இன்னும் கஷ்டம் தானே படுவ. உனக்கு வேற கொடுக்கணும்னு நான் தீர்மானிச்சு வச்சிருக்கிறேன். நான் உனக்கு வேற தரணும்னு நினைச்சு வச்சிருக்கிறேன். அதுதான் நான் உனக்கு செய்ய போறேன். புதிய ஆண்டுல அது உன் கையில வரும். புதிய ஆண்டுல கர்த்தர் உனக்கு அதை செய்வாரு. புதிய ஆண்டுல கர்த்தர் உன்னை உயர்த்துவாரு. புதிய ஆண்டுல நீ தேவனுக்கு என்ன ஒப்பு கொடுப்பாயாக. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இப்ப இந்த காலேப்பு அந்த போன இடம் எப்படின்னா, அது வேத நேரம் இல்ல, ராட்சத பிறவிகள் அங்க இருக்கிறாங்க. அங்க இருக்க போயிட்டு வந்த மனுஷன் சொல்றாங்க, அவன் பார்வைக்கு நான் எப்படி இருந்தோம்னா வெட்டுக்கிளிய போல இருந்தோம். வெட்டுக்கிளி நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கும், அது மாதிரிதான் அந்த மனுஷன் இவங்களை பாக்குறான். ராட்சத பிறவி மனுஷன் என்ன பண்றான்? கானான் தேசத்துல இருக்க மனுஷன் என்ன பண்றான்? காலேப்ப பாக்குறான், யோசேவா பாக்குறான். என்ன பண்றாங்க? எல்லாம் வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறாங்க. அந்த வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறவன் ஒரு கொலை திராட்சை இவ்வளோ பெருசு, அது ஒரு தண்டில அப்படி என்ன பண்ண கொம்புல கட்டி தூக்கிட்டு எடுத்து வந்து காட்டுறான் ஜனங்க கிட்ட. அப்ப கூட யாருக்கும் என்ன வரலன்னா நம்பிக்கையும் விசுவாசம் வரல. அல்லேலூயா. நீ கலப்பை மேல காலை வச்சிருக்கிற, நீ கலப்பை மேல வந்திருக்கிற, நீ எந்த உயிரை போனாலும் பின்னிட்டு பார்க்க கூடாது. இந்த கலப்பையில் நீ அறுத்து தான் கொண்டு வரணும். இந்த கலப்பையில் நீ ஆசீர்வாதத்தை தான் நீ பார்க்கணும். இந்த இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்தறதான் பார்க்கணும். இந்த இடத்துல நீ தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துதான் நீ ஆகணும். புதிய ஆண்டுல எத்தனை பேர் அப்படி செய்யறீங்களோ, நான் இன்னைக்கு உறுதியா சொல்ல முடியும், கர்த்தருடைய வார்த்தையில நீ சுதந்திரவாளியா மாறுவா. நீ கால் மிதிக்கிற தேசத்துல உனக்கு கர்த்தர் சுதந்திரத்தை கர்த்தர் கொடுப்பா. அல்லேலூயா. 2வது யாக்கோபு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14 இருந்து வாசிங்க. பக்கம் 314, பக்கம் 14. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும்
கிரியை இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அவன் கிட்ட கிரியை இல்லைன்னா அவன் என்ன பிரயோஜனம்? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோட போங்க, நீ சமாதானத்தோட போங்க, குளிர் காய்ஞ்சு பசியாருங்கள் என்று சொல்லி சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும். ஒரு மனுஷனுக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்றானா அவன்கிட்ட என்ன விசுவாசத்தோட சேர்த்து கிரியை இருக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சில பேர் உட்கார்ந்துக்கினே விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் 2026 கொண்டு வந்துட்டாரு, நான் விசுவாசிச்சுட்டேன், வார்த்தை கொடுத்துட்டாரு, வீட்டை தேடி எல்லாம் தானா வரும். எப்படி வரும்? நான் கேக்குறேன், எப்படிங்க வரும்? கிரியை விசுவாசத்தோடு என்ன பண்ணணும்? கிரியை செய்யணும், போனோம், களத்துல காலை வைக்கணும், விசுவாசமா அறுத்துட்டு வரணும். நான் போறேன், நான் வெறுங்கையா வரப்போறது இல்ல, என் 2 பரிவாரத்தோட தான் திரும்பி வருவேன், 2 மடங்கு ஆசீர்வாதத்தோட தான் திரும்பி வருவேன். என் கர்த்தர் என்ன வெறுங்கையா விடுகிற தேவன் அல்ல. நான் எடுக்கிற முயற்சியிலெல்லாம் தேவனாகி கர்த்தர் என்னோட கூட இருப்பார். விசுவாசம் வேணும். எத்தனை பேர் சொல்றீங்க? முயற்சி பண்ணுங்க. இந்த 2026 விசுவாசத்தோட நீ என்ன பண்ணுங்க? நீ செய்யற தொழில இருக்கலாம், புதிய பிசினஸ் ஆரம்பிக்கலாம் யோசிச்சிருந்தா, புதிய காரியத்தை செய்யலாம் நினைச்சிருந்தா, விசுவாசத்தோடு அந்த காரியத்துல முதல் ஸ்டெப் எடுத்து காலை வைங்க. விசுவாசமா யோர்தான் கரப்புரண்டி ஓடுது. ஆசாரியர்கள் என்ன பண்ணாங்க? உடன்படிக்கை விசுவாசமா கால் எடுத்து வச்சாங்க. 2வது யோர்தானே 2ஆ பலந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இன்னைக்கு சொல்ற கர்த்தருடைய பிள்ளையே, நீ விசுவாசத்தோடு கால் எடுத்து வை. இந்த ஆண்டு உனக்கு ஆசீர்வாதமான ஆண்டு. நீ உன்னுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் உன் கையில வரும். உன் கிரியைகளுக்கு தக்க பலன் உன் கையில கர்த்தர் கொடுப்பார். முகமுகமா ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறார், முகமுகமா ஆண்டவர் பேசுறார். நீ கிரியையே இல்ல, நான் விசுவாசிக்கிற விசுவாசம் உட்கார்ந்து விசுவாசின்னு சொல்லினே இருக்கு, அது ஒரு பிரயோஜனமும் இல்ல. என்ன இல்ல? ஒரு பிரயோஜனமும் இல்ல. பக்கத்துல இருக்க பார்த்து சொல்லுங்க, விசுவாசத்தோட தூக்கம் வந்துச்சு நினைக்கிறேன், ஏசி ஆஃப் பண்றேன், அந்த ஏசி ஆஃப் பண்ண. விசுவாசத்தோட கிரியையும் உனக்கு வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சரி, உட்கார்ந்துகிட்டே இருந்தா எங்கனாவது ஆசீர்வாதம் வருமா? கர்த்தர் அப்படின்னா வானத்தை திறந்து யாருக்குன்னா கொண்டு வந்தா கொடுப்பாரு, அவங்கிட்ட ஏமாத்தியா கொடுப்பாரு. உங்க பிரயாசத்தை நீங்க போடணும், உங்க பிரயாசத்தை நீ எடுத்து வைக்கணும். அதுலதான் கர்த்தர் உனக்கு பலன் கொடுக்கிற தேவனா இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அடுத்த காரியத்தை வாசிக்க போறோம். எடுத்துக்கொள்ளுங்க யோவான் புஸ்தகம். சீக்கிரமா எடுங்க, நான் குறிச்ச நேரத்துக்கு முடிக்கணும் தான் ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கேன். 21ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்தை வாசிங்க. பக்கம் 160வது பக்கம். அதற்கு இயேசு நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். ஆகையால் அந்த சீஷன் மரிப்பதில்லை என்கிற பேச்சு சகோதரருக்குள்ளே பரமிற்று. ஆனாலும் அவன் மரிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல், நான் வருவளமும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்னவென்று சொன்னார். போதும். இங்க ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் நடக்குதுன்னா, காலேப் என்பவன் தேவனை என்ன பண்ணுவான்னா பின்பற்றுவதில் உத்தமமா இருந்தான், உண்மையா இருந்தான். அதாவது ஃபாலோ பண்றது. என்னது? தேவனை ஃபாலோ பண்றது, தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கிறது, தேவனுடைய சத்தம் அதை உணர்ந்து கொள்வது. எப்படி? தேவனுடைய சத்தத்தை உணர்ந்து கொள்வது, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு முற்றும் முடிய அவன் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிதான் தான் காலேப்புக்குள்ள இருந்த இது ஒரு சுவாபம். இப்போ இங்க பேதுரு பார்த்து எல்லா ஆண்டவர் கூட சாப்பிட்டு பழகி அற்புதம் எல்லாம் பார்த்த பேதுரு இயேசு மரிச்சிட்டு அவர் 3ஆம் நாள் உயிர்த்து போயிட்டாரு. இப்போ இயேசுவே கூட இல்ல, நான் இருந்து என்ன பிரயோஜனம், நான் மீன் பிடிக்க போறேன் எல்லாம் அப்படி சொல்லிட்டு அவனும் போறான், கூட இருக்க சீசனும் மீன் பிடிக்க கூட்டு போறான்.
இப்படி அப்படி போய் இருக்கும் பொழுது அங்க வந்து கரையில நின்னு ஆண்டவர் பாக்குறாரு. பேதுருவே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. கரையில நின்னு அவன் அங்கிருந்து பார்த்து யார் இது அப்படி சொல்லும் போது வலை அலசி கொண்டு இருக்கிற பேதுருவ வலது பக்கத்துல வலைய போடுப்பான்னு சொல்றாரு. இவன் போட்ட உடனே என்ன ஆயிடுச்சுன்னா வலை கிளியத்தக்க மீன்களை கத்தர் கொடுக்கிறாரு. அல்லேலூயா. இப்போ ஐயோ இது ஆண்டவர் என்ன அழைக்கும் போதும் இப்படிதான் அழைச்சாரு, நான் பின்மாட்டத்துல போகும் போதும் இப்படிதான் அழைக்கிறாரு, எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க தான் கத்தர் அழைச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ பேதுரு கிட்ட இருந்த அந்த பின்மாற்றத்துல இருந்தா கூட அவன் மறுபடியும் எழுந்து வந்த மாதிரி காலேப் கிட்ட என்ன இருக்குல்லன்னா பின்மாற்றம் ஒண்ணு அவனுக்குள்ள இருக்கவே இல்லை. காலேப் எப்படின்னா பரிசுத்த ஆவி நடத்துதலுக்கு, உற்சாகத்தின் ஆவி நடத்துதலுக்கு அவன் முற்று முடிய தன்னை விற்று போட்ட மனுஷனா இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீ புது வருஷத்துல 2026ல நீ தேவனை பின்பற்ற காரியத்துல நீங்க எப்படி இருக்கணும்னா ஜாக்கிரதையா இருக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனை பின்பற்றுறதுல, தேவனை தொடர்றதுல, தேவனோடு நடக்கிறதுல நீ ஜாக்கிரதையா இரு. கர்த்தர் உன திரளான மீன்களை கர்த்தர் உனக்கு தருவார், திரளான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு தருவார். நீ உண்மையை கர்த்தரை பின்பற்றுவாய், ஆனால் நீ தேவனுடைய சுதந்திரவாளியாய் மாறுவாய். அல்லேலூயா, ஆமென். நான் சொல்றது புரியுது ஆண்டவருடைய பிள்ளையே? அப்ப நம்ம எப்படி பின்பற்றணும்னா உத்தமமாய், உண்மையாய். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். சரி, ஆண்டவருடைய பிள்ளைகளே, அடுத்தது எஸ்தர் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நான் முடிக்கிறேன். நம்ம திருவந்து பந்திக்கு நேரம் கடந்து போலாம். 6ஆம் அதிகாரம் 10 - 14 வரைக்கும் வாசிக்க போறோம். பக்கம் 630. இப்ப இந்த காலேப்பு யாரோ ஒரு கோத்திரத்துல இருந்து மறுபடியும் என்ன ஆயிட்டான், யூத கோத்திரத்துக்கு வந்ததுனால அப்பொழுது ராஜா ஆமோனை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரத்தையும் கொண்டு வா, நம்ம குதிரையையும் கொண்டு போய் ராஜா அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரமாய் செய், நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றார். அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் மொர்தெகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான். பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமோனோ வென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான். அப்பொழுது அப்ப என்ன நடக்குது பாருங்க. ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சீரேசுக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியாகி சீரேசும் அவனை பார்த்து, மொர்தெகாய்க்கு முன்பாக நீ தாழ்ந்து போக தொடங்கினீர், அவன் யூத குலமானால் நீ அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார். இது என்னன்னா, மொர்தெகாய்க்கு விரோதமாக என்ன பண்ணிட்டான் ஆமான், என்ன பண்ணிட்டான், அவனை தூக்கி போடணும் திட்டம் போட்டான். இது யோசுவா எப்படி காலேப் சொன்னார், நீ யூத குலமா இருக்கிறன்னு. இப்ப அதே மாதிரி நம்ம எல்லாம் யாரு, யூத கோத்திர ராஜசிங்கத்துடைய யூத குலத்துடைய ஏசப்பாவுடைய பிள்ளைங்க. நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறபடியால் உனக்கு விரோதமா எவன் தூக்கு மரம் செஞ்சாலும் அந்த மரத்துல அவன் தான் தொங்குவானே தவிர நீ ஒன்னு சேதமும் கர்த்தர் உனக்கு வர விடவே மாட்டார். உனக்கு ஒரு தீங்கு வரவே விட மாட்டார். உனக்கு ஒரு கேடு வர விடவே மாட்டார். நீ யாருன்னா யூத கோத்திர ராஜசிங்கத்துடைய பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா. யூத கோத்திரம் எப்படி தெரியுமா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான் யூத கோத்திரம். இந்த யூத கோத்திரம் யார் தெரியுமா, தேவனுடைய, கண்டிப்பா நான் சொல்ல முடியும், அவனுடைய சுதந்திரம் எல்லாம் எதுனா தேவன் தான். அவனுடைய ஆசீர்வாதம் எல்லாம் எது, ஆண்டவர் தான். இவனுக்கு தான் எல்லாமே கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப நான் ஒன்னு சொல்றேன், அப்போஸ்தலன் பவுலும் யார் தெரியுமா, யூத, நல்லா கேளுங்க, அவன் பெஞ்சமின் கோத்திரம், ஆனா யூத கோத்திரத்துல சேர்ந்தவன், யூத கோத்திரத்துல வளர்ந்தவன். அல்லேலூயா.
நீ யாரா இருந்தாலும் சரி, நீ யூத கோத்திரமா மாறும் பொழுது, நீ கர்த்தருடைய பிள்ளையா உன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது, நீ கால் மிதிக்கிற இடம், நீ கால் மிதிக்கிற தேசம், நீ கால் மிதிக்கிற பகுதியை கர்த்தர் உனக்கென்னு சுதந்திரமாய் தருவார். உன் பிள்ளைக்குன்னு கர்த்தர் சுதந்திரமாய் தருவார். நீ இழந்து போன பலத்தை கர்த்தர் உனக்கு தரப்போறா. இழந்து போன ஆரோக்கியத்தை கர்த்தர் உனக்கு தரப்போறா. இழந்து போன சந்தோஷத்தை கர்த்தர் உனக்கு தரப்போகிறா. இந்த புதிய ஆண்டுல கர்த்தர் உனக்கு நிச்சயமா செய்ய போறார் மகள. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் எனக்கு செய்வார்னு எத்தனை பேர் சொல்றீங்க? கையை தூக்கி ஆண்டவர் சமூகத்துல காட்டுங்க. ஆண்டவரே, நான் யூத கோத்திர ராஜசிங்கத்தினுடைய பிள்ளையா இருக்கிறபடியா பூமிக்குரிய சகல ஆசீர்வாதமும், விண்ணுக்குரிய சகல ஆசீர்வாதமும் நீரே எங்களுக்கு தருவீர் என நான் விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். சரி, முதலாவது நான் சொன்ன காரியம் என்னது? அவன் எப்படி பண்றான்? காலை இப்ப எப்படி இருந்தான்? எத்தனை எப்படி இருந்தா சொல்லுங்க? உத்தமமாய் பின்பற்றணும். அல்லேலூயா. உத்தமனுக்கு யார் துணையா இருப்பா? உலகத்துல உத்தமமா வேலையில இருந்தாலும் உங்களுக்கு யாரும் ரிவார்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா உத்தமமா கர்த்தருக்கு இருந்து பாருங்க, கர்த்தர் உனக்கு துணையா இருப்பார். அல்லேலூயா. ரெண்டாவது காலைப்பு எப்படி இருந்தான்? அதாவது பின் கலப்பை மேல கையை வச்சுட்டு அவன் என்ன பண்ண மாட்டான்? பின்னிட்டு பார்க்க மாட்டான். நம்மளும் என்ன பண்ணக்கூடாது? பின்னிட்டு பார்க்க கூடாது. மூணாவது காரியம், நீ தேவன் மேல எப்படி இருக்கணும்? விசுவாசம் பிளஸ் கிரியே இருக்கணும். சும்மா விசுவாசிக்கிற வாயில சொல்லக்கூடாது, அது கிரியையில நீ பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தேவன். நாலாவது காரியம், தேவன் அவன் எப்படி பின்பற்றுவான்? உத்தமமாய் பின்பற்றுவான். அதாவது பின்பற்றுறதுன்னா அவர் வார்த்தையை அப்படியே கேட்பான். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற ஆவியை, அதாவது பைபிள் சொல்லுது, காலேப்பு வேறே ஆவி, அந்த ஜனத்துக்குள்ள அவன் என்ன பண்ண? வேறே ஆவியை பெற்றவன். வேறே ஆவினா கர்த்தருடைய ஆவியை பெற்றவன். மற்றவங்க எல்லாம் வேற உலக ஆவியை பெற்றவங்க. நீ புது வருஷத்துல நீ எந்த ஆவியில இருக்கிற? உலக ஆவி இருக்கா? கர்த்தருடைய ஆவியானவர் இருக்காரா? அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன வந்தாலும் நீ யூத குலமாய் மாறுவாயானால் உனக்கு முன்னாடி சத்துரு தாழ்ந்து போவது நிச்சயம் என கர்த்தர் கடைசியா உனக்கு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் கடைசியா உனக்கு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. கர்த்தர் புது வருஷத்துல இருந்து புதிய ஆண்டுல துவங்கி இருக்கிற நமக்கு, புது வருஷத்துல ஆண்டு சமுதிரத்துல காலை வச்சிருக்கிற நமக்கு இனி சகலமும் கர்த்தர் தான் நமக்கு துணையா இருப்பான். மனுஷன் அல்ல, மனுஷனுடைய எந்த காரியமும் அல்ல, தேவனே உனக்கு துணையா இருப்பார். அல்லேலூயா, ஆமென். சரி, நம்ம திருவந்து பந்திக்கு நேரம் கடந்து போக போறோம். வெளியே மழை பெய்யுதா?